सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। குருவே, எதற்காக நன்றி சொன்னீர்? நன்றி சொல்வது எப்படி? இயந்திரத்தனமாக நாக்கிலிருந்து உச்சரிக்கப்படுவது அல்ல நன்றி. ஒரு இதயத்திலிருந்து இன்னொரு இதயத்துக்கு உணர்த்தப்படுவது. உணர்வு பூர்வமாக ஒருவர் தனது நன்றியை தெரிவிக்கும்போது கும்பிடுவதற்காக தானாகவே கைகள் ஒன்று கூடும், உதடுகள் துடிக்கும், கண்களில் நீர்த்துளி பனிக்கும். இது ஜென் புத்திசத்தில் உள்ள ஒரு கதை. ஜப்பான் நாட்டில் உண்மையில் நடந்த கதை இது. சிறிய ஓட்டல் ஒன்றுக்கு முதலாளி அவர். காலையில் எழுந்தால் இரவு படுக்கப் போகும் வரை அவருக்கு ஓட்டல் வேலை சரியாக இருக்கும். என்றாலும் அவர் மனம் மட்டும் ஆன்மீகத்திலேயே மையம் கொண்டிருந்தது. ஒரே ஒரு ஜென் மத துறவியையாவது தரிசிக்க வேண்டும் என்பது இந்த ஓட்டல் முதலாளியின் தீராத ஆசை. ஆனால் துறவியை தேடி போகக்கூட அவரது வேலைப்பளு அனுமதிக்கவில்லை. ஓட்டல் முதலாளியின் விருப்பம் ஓட்டல் ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, வழக்கமான வாடிக்கையாளர்களுக்கு கூட தெரியும். ஜென் துறவிகள் மற்ற மத துறவிகள் போல காவி உடையோ அல்லது சாமியார்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான உடையோ வடிவமைத்து அணிய மாட்டார்கள். ஒரு சராசரி ஜப்பானியனை போன்றுதான் ஜென் மத துறவிகள் உடை அணிவார்கள். அதனால் ஜென் மத துறவி யார், சாதாரண குடிமகன் யார் என்று வேறுபடுத்தி பார்ப்பது கடினம். ஒரு நாள் வழக்கம் போல நமது ஓட்டல் முதலாளி மூச்சு விடக்கூட முடியாத அளவுக்கு ஒரே பிஸி. என்றாலும் இடையில் கிடைக்கும் ஒரு சில நிமிடங்களை விரயமாக்காமல் ஓட்டலில் யார் சாப்பிடுகிறார்கள், என்ன சாப்பிடுகிறார்கள் என்று கவனிப்பது இவரது வழக்கம். வழக்கம் போலவே நமது ஓட்டல் முதலாளி அன்று உணவருந்திக் கொண்டிருந்த வாடிக்கையாளர்கள் பக்கம் பார்வையை திருப்பினார். அங்கே 2 பேர் டீ அருந்திக் கொண்டிருந்தார்கள். ஓட்டல் முதலாளிக்கு உற்சாகம் பிடிவிடவில்லை. நான் இத்தனை வருடமாக காத்துக் கொண்டிருந்த ஜென் துறவிகள் கடைசியில் என் ஓட்டலுக்கே வந்து விட்டார்கள் என்று உற்சாக கூச்சலோடு ஓடினார். டீ சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த இருவரும் உண்மையிலேயே ஜென் துறவிகள் என்பதால் அவர்கள் ஓட்டல் முதலாளியின் ஆர்வத்தை பார்த்து அவரை தங்களின் சீடராக ஏற்றுக்கொண்டார்கள். தனது மகனிடம் ஓட்டலை ஒப்படைத்துவிட்டு ஜென் துறவிகளின் பின்னால் நடக்கத் துவங்கிய மாஜி ஓட்டல் முதலாளியை பார்த்து வாடிக்கையாளர்கள் கேட்டார்கள், அவர்கள் துறவிகள் என்று நீங்கள் எப்படி கண்டுகொண்டீர்கள்? துறவிகளின் பின்னே நடந்தபடியே மாஜி ஓட்டல் முதலாளி இப்படி பதில் சொன்னார். இவர்கள் டீ அருந்திய விதத்தை பார்த்தே அடையாளம் கண்டுகொண்டேன். மரியாதையோடு 2 கைகளாலும் டீ கோப்பையை பற்றுவதிலிருந்து அதை நன்றி பெருக்கோடும் வாஞ்சையோடும் குடிப்பது வரை அவர்கள் தங்கள் அன்பை பிரதிபலித்தார்கள். இந்த மாஜி ஓட்டல் முதலாளி பிற்காலத்தில் ஒரு ஜென் துறவியாக மாறினார். அது மட்டுமல்ல, தன்னுடைய ஞான கண்களை திறந்த துறவிகளின் நினைவாக அவர் ஜென் டீ மெடிடேஷன் என்ற ஒரு நவீன தியான முறையையும் இந்த உலகுக்கு வழங்கினார். சரி, ஜென் டீ மெடிடேஷன் என்றால் என்ன? நீங்கள் யூகித்தது சரிதான். ஒரு கோப்பை டீயை நன்றி பெருக்கோடு ருசித்து அனுபவித்து காதலோடு குடிப்பதுதான் ஜென் டீ மெடிடேஷன். ஜப்பான் நாட்டில் ஜென் டீ திருவிழா என்று இப்போதும் கூட நடக்கிறது. அந்த திருவிழாவில் அந்த நாட்டு மக்கள் ஒரு சாதாரண டீயை 2 கைகளிலும் ஏந்தி கொண்டு நன்றி பெருக்கோடும் வழிந்தோடும் காதலோடும் உணர்வு பூர்வமாக அருந்துவார்கள். ஜப்பானியர்கள் நன்றியோடு இருக்க ஆண்டவன் அவர்களுக்கு டீ மட்டுமல்ல, இன்னும் பல நல்ல விஷயங்களை கொடுத்திருக்கிறான். ஆனால் நான் இறைவனுக்கு நன்றி சொல்ல இறைவன் பசியையும் ஏழ்மையையும் தவிர எனக்கு என்ன கொடுத்திருக்கிறான் என்று நம்மில் சிலர் கேட்கக்கூடும். இந்த கேள்விக்கு சுஃபி மதம் பதில் சொல்கிறது. இஸ்லாமிய மதத்தில் சுஃபி என்று ஒரு பிரிவு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பிரிவின் துறவி தனது சீடர்களோடு ஒரு காட்டின் வழியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மண்டையை பிளக்கும் வெயில், செருப்பில்லாத கால்களை முட்கள் கொடுமைப்படுத்துகின்றன. எதையும் பொருட்படுத்தாது அந்த துறவி காட்டின் வழியே நடந்து போய் கொண்டிருக்கிறார். வழியில் தானம் கேட்டு பசியாறுவதற்கோ அல்லது தாகத்தை தீர்க்க தண்ணீர் குடிப்பதற்கோ எந்த வசதியும் இல்லை. மெல்ல இரவும் வருகிறது. துறவியும் அவரது சீடர்களும் எந்த உணவும் சாப்பிடாமலேயே தூங்குவதற்காக ஆயத்தமாகிறார்கள். அப்போது அந்த சுஃபி துறவி, ஓ ஆண்டவனே, நீ இன்று எனக்கு கொடுத்த எல்லாவற்றுக்கும் உனக்கு நன்றி என்று சத்தமாக வாய்விட்டு பிரார்த்தனை செய்ய பசியால் வதைந்து கொண்டிருக்கும் சீடர்களுக்கு கோபம் வந்துவிடுகிறது. கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவர்கள் துறவியை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவன் இன்று நமக்கு எதுவுமே கொடுக்கவில்லை, ஆனால் நன்றி என்று பிரார்த்தனை செய்தீர்களே, அதன் அர்த்தம் என்ன? சுஃபி துறவி சிரித்து கொண்டே சொன்னார், ஆண்டவன் இன்று நமக்கு எதுவுமே கொடுக்கவில்லை என்று யார் சொன்னது? தன் குழந்தைக்கு என்ன கொடுக்கலாம், என்ன கொடுக்கக்கூடாது என்று எப்படி ஒரு தாய்க்கு தெரியுமோ, அதே போல நமக்கு இன்று எது கொடுக்க வேண்டும்,
எது கூடாது என்று இறைவனுக்கு தெரியும். ஆண்டவன் இன்று நமக்கு பசியை கொடுத்திருக்கிறார். அவர் எது செய்தாலும் சரியாகத்தான் செய்வார். அதனால்தான் அவருக்கு நன்றி சொன்னேன். அனுபவம் இரண்டே வகைதான். அமெரிக்கா வியட்நாம் போர் நடந்த சமயம் யுத்தம் வியட்நாம் நாட்டை நார் நாராக கிழித்து போட்டிருந்தது. வீட்டை இழந்த மக்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், கணவனை இழந்த மனைவி என்று நாடு முழுதும் கண்ணீராலும் இரத்தத்தாலும் நனைந்திருந்தது. போரின் விளைவுகளை பார்வையிட்டு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக அமெரிக்க அரசு 2 தளபதிகளை அப்போது வியட்நாமுக்கு அனுப்பியது. கைகால் சிதைந்து துடிக்கும் சிப்பாய்கள், குழந்தையின் பிணத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கதறும் தாய்மார்கள் என்று காட்சிகளை பார்த்த ஒரு தளபதியால் இந்த சோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தற்கொலை செய்து கொண்டு அவர் தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். இந்த தளபதி பார்த்த அதே காட்சிகளை அடுத்த தளபதியும் பார்த்தார். பார்த்த பிறகு தனக்கிருந்த சின்ன சின்ன கவலைகளெல்லாம் இதற்கு முன் ஒன்றுமே இல்லை என்றாகிவிட்டது அவருக்கு. ஊர் திரும்பியதும் அவர் கொடுத்த கடன் திரும்பி வரவில்லையே, சொந்தமாக கார் வாங்க முடியவில்லையே என்பது போன்ற தினப்படி கவலைகளில் இருக்கும் மனிதர்களிடம் வியட்நாம் மக்களின் அவதிகளை எடுத்துச் சொன்னார். மக்கள் மனமுருகி கேட்டார்கள். அதன் பிறகு வியட்நாம் அனுபவம் பற்றி பேசச் சொல்லி இந்த தளபதிக்கு நிறைய அழைப்பு. இதை வைத்தே அவர் பெரிய பணக்காரராகிவிட்டார். ஒரு தளபதி தற்கொலை செய்து கொள்கிறார், அடுத்தவரோ தனக்கிருந்த பிரச்சனைகளையே மறந்து மற்றவர்களின் பிரச்சனைகளையும் மறக்கடிக்கிறார். ஆனால் அடிப்படையில் இருவரும் பார்த்த காட்சிகள் ஒன்றுதான். இதே மாதிரியே இன்னொரு உதாரணத்தை சொல்லிவிட்டு விஷயத்துக்கு வருகிறேன். அது ஷூ தயாரிக்கும் ஒரு பன்னாட்டு நிறுவனம். தனது கம்பெனியின் ஷூக்களுக்கு குறிப்பிட்ட ஓர் ஆப்பிரிக்க நாட்டில் எவ்வளவு டிமாண்ட் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள கம்பெனி முதலாளி அந்த நாட்டுக்கு ஒரு மேனேஜரை அனுப்பினார். போன வேகத்திலேயே தனது நாட்டுக்கு பறந்து வந்த மேனேஜர் அந்த நாட்டில் நாம் ஷூக்களையே விற்க முடியாது என்று ரிப்போர்ட் கொடுத்தார். ஏன் என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில், அந்த நாட்டில் யாருமே ஷூ அணிவதில்லை. முதலாளி முடியாது என்ற வார்த்தையை அத்தனை சுலபமாக ஏற்றுக்கொள்ளும் ரகம் கிடையாது. அதே ஆப்பிரிக்க நாட்டுக்கு இன்னொரு மேனேஜரை அனுப்பினார். அந்த நாட்டுக்கு போய் ஸ்டடி செய்த 2வது மேனேஜர் சந்தோஷத்தில் துள்ளிக்கொண்டு முதலாளியின் அறைக்குள் ஓடி வந்து சொன்னார், நமது கம்பெனியின் ஷூக்களுக்கு அங்கே மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கிறது. எப்படி என்று அவரிடம் முதலாளி கேட்டார். அதற்கு 2வது மேனேஜர் சொன்ன பதில், அந்த நாட்டில் யாருமே ஷூ அணிவதில்லை. இதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம் இதுதான். ஒவ்வொரு மனிதனும் அலுவலகம், வியாபாரம், வீடு என்று வகை வகையான சந்தர்ப்பங்களில் விதவிதமான அனுபவங்களுக்கு ஆட்படுகிறான். ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லா அனுபவங்களையும் 2 வகையாகத்தான் பிரிக்க முடியும். ஆட்படும் அனுபவம் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து ஏதாவது ஒரு பாடம் படிக்க வேண்டும். அது சிறப்பான அனுபவம். எந்த அனுபவத்திலிருந்து அவன் பாடம் எதுவுமே கற்றுக்கொள்ளவில்லையோ அது மோசமான அனுபவம். மின்சார விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் தனது முதல் முயற்சியிலேயே வெற்றியை தொட்டுவிடவில்லை. ஏறக்குறைய 1000 சோதனைகளுக்கு பிறகுதான் அவர் பல்பு கண்டுபிடித்தார். நீங்கள் 1000 சோதனை செய்தீர்கள், அதில் 999 சோதனைகள் தோல்வியடைந்து விட்டன, ஒன்றே ஒன்றுதான் வெற்றி பெற்றது இல்லையா என்று அவரிடம் யாரோ ஒரு முறை கேட்டார்கள். அதற்கு எடிசன் சொன்னார், முதல் 999 சோதனைகளிலும் நான் எதுவுமே கண்டுபிடிக்கவில்லை என்று யார் சொன்னது? ஒரு பல்பை உருவாக்க தவறாக முயற்சி செய்வது எப்படி என்று இந்த 999 சோதனைகளிலிருந்து நான் கற்றுக்கொண்டேனே. நயாகரா சிண்ட்ரோம். பரீட்சை நடக்கும் நேரங்களில் நான் பம்பாய், பெங்களூர், ஹைதராபாத் என்று எங்கு போனாலும் என்னிடம் வருகிற மாணவர்கள் என் முன் தவறாமல் இந்த கேள்வியை வைக்கிறார்கள். என்னால் முழு கவனத்தோடு படிக்க முடியவில்லை. நண்பர்கள், கிரிக்கெட் போன்ற விஷயங்கள் கவனத்தை சிதற வைக்கின்றன. எப்படி சமாளிப்பது? அண்மையில் சென்னைக்கு நான் வந்தபோதும் மாணவர் ஒருவர் என்னிடம் இதே கேள்வியை கேட்டார். நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்றேன். CA. அப்படியென்றால் ஏதாவது ஆடிட்டரிடம் 3 வருடங்களுக்கு நீங்கள் பயிற்சி பெற வேண்டுமே? ஆம், பயிற்சி காலம் முடிந்துவிட்டது. இப்போது சில தனியார் நிறுவனங்களின் கணக்கு வழக்குகளை கவனிக்கும் வேலையை செய்கிறேன். நண்பர்கள், டிவி என்று மாலை நேரம் போய்விடுகிறது. இரவு நேரங்களிலாவது படிக்கலாம் என்றால் பகல் முழுவதும் வேலை செய்த களைப்பு. ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பத்திரிகை படிக்க மனம் போகிறதே தவிர பரீட்சைக்கு படிக்க முடியவில்லை. இவரின் வேல்யூ சிஸ்டம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். பெரிய நிறுவனங்களுக்கு போய் அங்கே இருக்கும் அதிகாரிகளுடன் ஏசி ஹாலில் உட்கார்ந்து இவர் செய்யும் வேலைக்கும் அதன் மூலம் கிடைக்கும் கௌரவத்துக்கும் ஊதியத்துக்கும் இவர் கொடுக்கும் முக்கியத்துவம் அதிகம், மதிப்பும் அதிகம். இதற்கு அடுத்தபடியாக இவரின் வேல்யூ சிஸ்டம் நண்பர்கள், டிவியில் நடக்கும் கிரிக்கெட் மேட்ச் ஆகியவற்றுக்குத்தான் இடம் கொடுத்திருக்கிறது. இங்கே
இது சரி, இது தவறு என்றெல்லாம் சொல்ல முடியாது. பரீட்சையில் பாஸ் செய்வதுதான் எனக்கு முக்கியம் என்று இந்த மாணவர் ஒரு இலக்குடன் இருந்திருந்தால், மற்ற விஷயங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட இவர் படிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். இதை அந்த மாணவருக்கும் சொன்னேன். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் பரீட்சைக்கு படிப்பதற்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன். சிஏ பட்டம் வாங்குவதுதான் எனக்கு முக்கியம். கிரிக்கெட் எனக்கு முக்கியமே இல்லை. ஆனால் கிரிக்கெட் பற்றி கட்டுரைகள் வெளிவரும் ஸ்போர்ட்ஸ் பத்திரிகைகளை பார்த்ததுமே பாடப்புத்தகத்தை மறந்துவிட்டு இதை படிக்க ஆரம்பித்து விடுகிறேனே என்றார். நீங்கள் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதால்தான் உங்களுக்கு அதன் மீது ஆர்வம் வருகிறது. உங்களின் சிந்தனை அல்லது எண்ணங்கள் தான் உங்கள் செயலை தீர்மானிக்கின்றன. சிஏ தான் முக்கியம் என்றால் உங்களின் வேல்யூ சிஸ்டமை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். 2 நாட்களுக்கு பின் மாணவர் மீண்டும் வந்தார். சுவாமி, நான் எனது வேல்யூ சிஸ்டமை மாற்ற முயற்சி செய்து பார்த்தேன். அது அத்தனை சுலபமாக இல்லையே. இந்த முறை அவரிடம் இப்படி சொன்னேன். நல்லது, கிரிக்கெட், சிஏ இந்த 2இல் கிரிக்கெட்டுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப் போகிறீர்கள், பரீட்சைக்கு கிடையாது என்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள். கிரிக்கெட்டை 2ஆம் பட்சத்துக்கு தள்ள முடிந்தால் அதனால் கிடைக்கப் போகும் சாதக பாதகங்களையும் இன்னொரு பேப்பரில் எழுதி பாருங்கள். வாழ்க்கையில் எது முக்கியம் என்று தானாக விளங்கும். தன்னுடைய வேல்யூ சிஸ்டமை இப்படி எழுதி பார்த்து மெல்ல மாற்றிக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை அவர் மனதில் துளிர் விடுவதை அவரது கண்களின் வழியாக என்னால் பார்க்க முடிந்தது. உங்களின் நாளைய சந்தோஷத்துக்காக இன்றே நீங்கள் திட்டமிட வேண்டும். இல்லையென்றால் உங்களின் நாளைய தினத்தை துயரமும் சோகமும் கைப்பற்றிவிடும். திட்டம் எல்லாம் போட்டு வாழ்க்கையை நடத்த முடியாது என்று வரட்டு வேதாந்தம் பேசிக்கொண்டு வாழ்க்கை இழுத்து கொண்டு போகிற திசையிலேயே நாமும் போவோம் என்றால் இந்த கதையில் வரும் கதாநாயகன் மாதிரி ஆகிவிடுவீர்கள். அந்த மனிதன் படகில் போய்க் கொண்டிருந்தான். குளிர்ந்த நீர், கரையெங்கும் அடர்ந்த மரங்கள், பறவைகளின் ஒளி, குளிர்ந்த காற்று. தன்னை மறந்து லயித்து கிடந்த அவன் நீரின் போக்கிலேயே படகை ஓடவிட்டான். படகு போகும் பாதையை பார்க்கவும் இல்லை, எதிரில் வருவதை நோக்கவும் இல்லை. படகை அதன் போக்கில் ஓடவிடுவது அவனுக்கு பிடித்திருந்தது. அதனால் துடுப்புக்கு வேலையே இல்லை. அதாவது தன்னுடைய எந்த உழைப்பும் இல்லாமல் தானாகவே போகும் படகில் பயணம் செய்வது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கொஞ்ச நேரம் ஆனது. காற்று கொஞ்சம் பலமாக வீச படகும் வேகமாக போக ஆரம்பித்தது. சோம்பேறிக்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. பிரமாதம், என் பயணம் இன்னும் வேகமாகிவிட்டது என்று ஆரவாரம் செய்தான். இன்னும் கொஞ்சம் நேரமானது. தூரத்தில் ஏதோ ஓவென ஒரு ஓசை மெல்லியதாக கேட்க ஆரம்பித்தது. அடடா, என் பயணத்தை சிறப்பிக்க இயற்கையே இசையமைக்கிறது என்று மகிழ்ந்து கொண்டான். படகோ திடீரென நிலை தடுமாறி சரிய ஆரம்பித்த போதுதான் ஒரு நீர்வீழ்ச்சி வழியே அதல பாதாளத்துக்கு தான் போய்க் கொண்டிருப்பதை உணர்ந்தான் அவன். இதுவரை அவன் பயணம் செய்து கொண்டிருந்த ஆறுதான் நயாகரா நீர்வீழ்ச்சியாக ஹோ என்ற சத்தத்துடன் வீழ்ந்து கொண்டிருந்தது. சோம்பேறி மரண பயத்தோடு துடுப்பை எடுத்து படகின் திசையை மாற்ற பார்த்தபோது நேரம் கடந்து விட்டது. துடுப்புக்கு அங்கே பயன் இல்லை. நீர்வீழ்ச்சியில் வீழ்வதை அவனால் தடுக்க முடியவில்லை. இந்த சோம்பேறித்தன மனநிலையைத்தான் நயாகரா சின்ரோம் என்பார்கள். பார்வை 1, 2, 3. அவன் மீன் விற்பதற்காக முதலாக கடைவீதிக்கு வந்தான். ஒரு கூடை நிறைய மீன்களுடன் சந்தடி உள்ள ஒரு இடமாக பார்த்து கூடையை வைத்துவிட்டு அதற்கு மேலே உள்ள சுவரில் ஒரு பலகையை மாட்டி இங்கே புது மீன் விற்பனை செய்யப்படும் என்று எழுதி வைத்தான். வாசகம் சரியாக இருக்கிறதா என்று அவனுக்கு சந்தேகம். தான் எழுதியதை தானே ஒருமுறை படித்து பார்த்தான். யாராவது பழைய மீனை விற்பார்களா என்ன என்று அவனுக்குள்ளே கேள்வி எழ புது என்ற வார்த்தை தேவையில்லை என்று அவனுக்கு பட்டது. அந்த வார்த்தையை அழித்துவிட்டு எஞ்சியுள்ள வார்த்தைகளை படித்து பார்த்தான். இங்கே மீன் விற்பனை செய்யப்படும் என்றிருந்தது. சரிதான், மீனை தானம் செய்வதற்காக கடை வீதிக்கு கொண்டு வருவார்கள் என்று தோன்றியது. விற்பனை செய்யப்படும் என்ற வார்த்தைகளும் தேவையில்லை என்று அவனுக்கு பட்டது. அதையும் அழித்துவிட்டு இப்போது படித்து பார்த்தான். இங்கே மீன் என்று இருந்தது. அவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. பார்த்த மாத்திரத்திலேயே மீன் இங்கே இருக்கிறது என்றுதான் தெரிகிறதே, அப்புறம் எதற்கு வீணாக இங்கே என்ற வார்த்தை? இங்கேயையும் அவன் அழித்தான். இப்போது மீன் என்ற வார்த்தை மட்டும் இருந்தது. மீனை சுவைத்து தின்ன தெரிந்தவர்களுக்கு பார்த்ததுமே தெரிந்துவிட்டதா அது மீன் என்ற எண்ணம் உருவாக அந்த ஒரு வார்த்தையையும் அவன் அழித்து விட்டான். இப்போது பலகையில் எந்த வார்த்தையும் இல்லை. மீன் விற்பனை செய்தவன் பலகையில் எழுதி வைத்த வாக்கியத்தைப் போலத்தான் நமது பல பிரச்சனைகளும்.
பிரச்சனைகளை நாம் சரியாக பார்க்க கற்றுக்கொண்டால் பலகையில் எழுதி வைத்த எழுத்துக்களைப் போல பிரச்சனைகளும் படிப்படியாக மறைந்துவிடும். ஆனால் இதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்றால், நம்மில் பலருக்கு பார்க்கவே தெரிவதில்லை. பிலாசபி என்ற ஆங்கில வார்த்தையை தமிழில் தத்துவம் என்று சொல்லலாம். சமஸ்கிருத மொழியில் இதற்கு தரிசனம் என்று பெயர். ஆம், பார்ப்பது என்று பொருள். பார்ப்பதற்கு என்னவெல்லாம் தேவை? கண்கள் மட்டும் இருந்தால் போதுமா? விழிகள் இருந்தால் போதாது, விழிப்பு உணர்வு தேவை என்கிறார் பகவான் கிருஷ்ணர். இந்த விழிப்பு உணர்வு இருந்தால்தான் பொருட்கள், மனிதர்கள், நாம் இந்த மூன்றையும் எப்படி வித்தியாசப்படுத்தி பார்ப்பது என்பது நமக்கு புலப்படும். எத்தனை வீடு வைத்திருக்கிறாய்? அது எவ்வளவு மதிப்பு? என்ன கார் வைத்திருக்கிறாய்? எத்தனையாவது ஆண்டு மாடல் என்றுதான் பொருட்களை பற்றி பேசும்போது குறிப்பிடுவோம். மேலும் பொருட்கள் எல்லாமே கருவிகள். அதனால் பொருட்களை கணித ரீதியாக பார்க்க வேண்டும். பொருட்களை கருவியைப் போலத்தான் பார்க்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். சரி, அடுத்து மனிதர்களை எப்படி பார்ப்பது? பொருட்களை பார்க்க பயன்படுத்தும் அதே அளவுகோலை வைத்து மனிதர்களை பார்க்கக்கூடாது. அன்புள்ள அப்பா, பாசமுள்ள அம்மா, நேசம் மிகுந்த சகோதரி, நன்றிமிக்க நண்பன் என்று மனிதர்களை பார்க்கும்போது உறவுமுறை என்ற அன்புதான் இங்கே அளவுகோல். ஆனால் நடைமுறையில் நாம் என்ன செய்கிறோம்? கருவியாக பயன்படுத்த வேண்டிய வீடு, கார், டிவி போன்ற பொருட்கள் மீது உறவுமுறை வைக்காத குறையாக உணர்வு ரீதியாக பற்றுதல் வைக்கிறோம். அன்பு வைக்க வேண்டிய அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகள், சகோதரன், நண்பர்கள் போன்ற மனிதர்களை நமக்கு வேண்டியவற்றை நிறைவேற்றி தரும் கருவிகளாக பயன்படுத்துகிறோம். பொருட்களை கணித ரீதியாக பார்க்க வேண்டும், மனிதர்களை அன்போடு பார்க்க வேண்டும். சரி, நம்மை நாமே உள்நோக்கி பார்ப்பது எப்படி? நம்மை எப்படி பார்ப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் என்ற நாம் குறிப்பிடும் உடம்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நமது உடம்பில் 3 உடம்புகள் உண்டு. முதலாவது ஸ்தூல சரீரம், சதையாலும் எலும்புகளாலும் ஆன உடம்பு. இரண்டாவது சூட்சும சரீரம், அதாவது நமது அறிவு, சிந்தனை, எண்ணங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய நாம். கடைசியாக எஞ்சி நிற்பது காரண சரீரம். சமஸ்கிருதத்தில் இதற்கு சாக்ஷி என்று பெயர். தமிழில் விழிப்பு உணர்வு என்று சொல்லலாம். பார்த்தீர்களா? இப்போது நாம் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துவிட்டோம். பிரச்சனையை எதிர்கொள்ள நமக்கு தேவை பார்வை, பார்ப்பதற்கு தேவை விழிப்பு உணர்வு. பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது தவறு. ஏனெனில் பிரச்சனைகள் இல்லாத ஒரே இடம் சுடுகாடு மட்டும்தான். அதாவது மரணத்துக்கு பிறகு பிணங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வாழுகிற மனிதர்கள் அனைவருக்கும் பிரச்சனைகள் நிச்சயம் இருக்கும். பிரச்சனை இல்லை என்றால் வாழ்க்கையிலும் சுவை இருக்காது. குப்புற வீழ்வது, அடிபடுவது, வலியில் துடிப்பது, வலியோடு வெற்றியை துரத்தி கொண்டு ஓடுவது, வெற்றி கிட்டப்போகும் தருணத்தில் எதிரி அதை தட்டி விடுவது, இதெல்லாம் வாழ்க்கையில் மட்டுமல்ல, கால்பந்தாட்டத்திலும் நடக்கிறது. ஆனால் கால்பந்தாட்ட வீரனுக்கு அவன் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் தான் சவால், சுவாரஸ்யம். கால்பந்தாட்ட வீரன் ஒருவன் கால்பந்தை உருட்டிக்கொண்டு கோல் போட ஓடும்போது கோல் கீப்பர் உட்பட எதிர் டீமில் இருக்கும் யாருமே அவன் பந்தை தடுக்காமல் ஒதுங்கி நின்றால் அந்த விளையாட்டு களை கட்டுமா? அவனுக்கும் தான் தொடர்ந்து விளையாட உற்சாகம் பிறக்குமா? அல்லது அப்படி ஒரு அசுவாரஸ்யமான ஆட்டத்தை யாராயிலும் ஏறெடுத்து தான் பார்ப்பார்களா? யோசியுங்கள். அசரீரி, அதிசயம். பிரச்சனைகள் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். வெளியிலிருந்து வரும் பிரச்சனைகள் ஒருபுறம் என்றால், நாமே வலிய போய் இழுத்து போட்டுக்கொள்ளும் பிரச்சனைகளும் உண்டு. இந்த வகை பிரச்சனைகளுக்கு பெரும்பாலும் மூல காரணம் பேராசை. ஜென் மதத்தில் இது சம்பந்தமாக ஒரு கதை உண்டு. அது ஒரு கிராமம். ஒரு நாள் கிராமத்துக்கு ஜென் துறவி ஒருவர் வந்தார். ஊர் மக்களில் பலர், என் பிரச்சனைகள் எல்லாம் ஒழிய வேண்டும், நான் விரும்புவது எல்லாம் நடக்க வேண்டும், இது மட்டும் நிறைவேறினால் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்றெல்லாம் துறவியிடம் சொன்னார்கள். எல்லாவற்றையும் மௌனமாக கேட்டுக்கொண்ட துறவி அடுத்த நாள் அந்த கிராமத்தில் ஓர் அசரீரியை ஒலிக்கச் செய்தார். நாளை பகல் 12 மணிக்கு இந்த கிராமத்தில் ஓர் அதிசயம் நடக்க இருக்கிறது. ஆம், உங்களின் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு கற்பனையான கோணிப்பையில் போட்டு கட்டி எடுத்துக்கொண்டு போய் ஆற்றின் அடுத்த கரையில் போட்டு விடுங்கள். பிறகு அதே கற்பனை கோணிப்பையில் வீடு, நகை, உணவு என்று எதை ஆசைப்பட்டாலும் அதில் போட்டு வீட்டுக்கு கொண்டு வருவதாக கற்பனை செய்யுங்கள். உங்கள் கற்பனை பலிக்கும். இந்த அசரீரி உண்மையா இல்லையா என்பதை பற்றி ஊர் மக்களுக்கு ஒரே குழப்பம். என்றாலும் அசரீரியான குரல் அவர்களுக்கு பிரமிப்பை உண்டாக்கியது. அது சொன்னபடி செய்து பிரச்சனைகள் எல்லாம் தொலைந்து நாம் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைத்தால் நன்மைதானே? அசரீரி வாக்கு பொய்த்து போனாலும் நஷ்டம் ஏதும் இல்லையே. அதனால் அசரீரி சொன்னபடியே செய்துதான் பார்ப்போமே
என்று அடுத்த நாள் நண்பகல் ஊர் மக்கள் தங்களின் பிரச்சனைகளை மூட்டை கட்டி கொண்டு போய் ஆற்றின் அடுத்த கரையில் போட்டுவிட்டு பங்களா, வைர நெக்லஸ், கார் என்று தாங்கள் சந்தோஷம் என்று கருதிய அனைத்து பொருட்களையும் கற்பனை மூட்டையில் கட்டி எடுத்துக் கொண்டு ஊர் திரும்பினார்கள். திரும்பியவர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி திக்கு முக்காடி போனார்கள். ஆம், அசரீரி சொன்னது அப்படியே பலித்து விட்டது. கார் வேண்டும் என்று நினைத்தவரின் வீட்டு முன் நிஜமாகவே கார் நின்றிருந்தது. மாடி வீடு வேண்டும் என்று கேட்டவரின் வீடு மாடி வீடாக மாறியிருந்தது. எல்லோருக்கும் சந்தோஷம் பிடிபடவில்லை. ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரம்தான். தங்களை விட அடுத்த வீட்டுக்காரன் அதிக சந்தோஷமாக இருப்பது போல் ஒவ்வொருவருக்குமே தோன்றியது. ஏன் என்று விசாரிக்கத் தொடங்கினார்கள். அடுத்த கணம் கவலை மீண்டும் அவர்களின் காலை வந்து கட்டிக்கொண்டது. ஐயையோ, நாம் ஒற்றை வடம் தங்கச் செயின் கேட்டோம், அதுதான் கிடைத்தது. ஆனால் அடுத்த வீட்டு பெண் இரட்டை வடம் செயின் கேட்டு வாங்கிவிட்டாளே. நாம் வீடுதான் கேட்டோம், ஆனால் எதிர் வீட்டுக்காரன் சலவைக்கல் பதித்த பங்களா வேண்டும் என்று கேட்டு வாங்கிவிட்டானே. நாமும் அதுபோல கேட்டிருக்கலாமே. நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தும் நழுவ விட்டு விட்டோமே என்று கவலைப்பட்டவாறே மீண்டும் அந்த துறவியை சந்தித்து புலம்பத் தொடங்கிவிட்டார்கள். மறுபடி அந்த ஊரை விரக்தி ஆக்கிரமித்தது. பிரச்சனைகள் இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள். இவர்களுக்கு நான் சொல்வது எல்லாம் இதுதான். பிரச்சனைகளை சந்தோஷத்தோடு முடிச்சு போட்டு பார்க்காதீர்கள். பிரச்சனைகள் எல்லோர் வாழ்விலும் இருக்கும். பிரச்சனைகள் ஒருபுறம் இருந்துவிட்டு போகட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று ஒவ்வொருவரும் உற்சாகமாக இருக்க வேண்டும். இப்படி சொல்வதால் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்றே சிந்திக்காதீர்கள் என்று நான் சொல்வதாக அர்த்தமில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விடவா ஒருவருக்கு பிரச்சனை இருந்து விட முடியும்? கர்ப்பத்தில் உருவானதில் இருந்தே கிருஷ்ணரை கொல்வதற்காக அவர் மாமா கம்சன் காத்திருக்கவில்லையா? யுத்த களத்தில் எந்த அர்ஜுனனுக்காக அவர் தேரோட்டி கொண்டு போனாரோ அவனே ஐயையோ நான் சண்டை போட மாட்டேன் என்று வில்லையும் அம்பையும் தூக்கி எறிந்து கடைசி நேரத்தில் தலைவலி கொடுக்கவில்லையா? குருக்ஷேத்திர போர்க்களத்தில் தினம் ஒரு பிரச்சனை. அதையெல்லாம் சமாளிக்கும் போதும் கிருஷ்ணரின் முகத்தை விட்டு சந்தோஷ புன்னகை ஒரு கணம் கூட விலகவில்லையே. கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருப்பதும் இதையேதான். சுகம் துக்கம் இரண்டையும் ஒரே மாதிரி பாவிக்க கற்றுக்கொள். இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து சரியான பாடம் கற்றுக்கொண்டால் தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு ஆனந்தத்தை கொடுக்கும். பிடிக்காத சினிமா, விரும்பாத காட்சி. சமீபத்தில் வாழ்வியல் பயிற்சி முகாம் நடத்துவதற்காக ஹைதராபாத் சென்றிருந்தேன். அப்போது கடந்த காலத்தில் ஏற்பட்ட பல காயங்கள் இன்றும் தங்கள் மனதில் வடுவாக இருப்பதாக பலர் துயரப்பட்டு கொண்டார்கள். கடந்த காலத்தின் கசப்பான விஷயங்கள் அவ்வப்போது அப்செட் செய்துவிடுகிறது. அதிலிருந்து மீள என்ன வழி என்று அவர்கள் கேட்டார்கள். என்னுடைய வாழ்வியல் பயிற்சி முகாம் நிகழ்ச்சிகளில் பல சமயம் என்னை விட நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வருபவர்கள்தான் அதிகமாக பேசுவார்கள். பேசச் சொல்லி நானும் உற்சாகப்படுத்துவேன். அதனால் நான் அவர்களிடம் இப்படி கேட்டேன், உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக ஆறாமல் இருக்கும் காயம்தான் என்ன? முதலில் ஓர் இளைஞர் பேசத் துவங்கினார். நானும் என் நண்பனும் சேர்ந்து ஒரு சிவில் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். அப்போது நான் அரசு உத்தியோகத்தில் இருந்ததால் கம்பெனியை என் நண்பன் பெயரிலேயே தொடங்கினேன். வியாபாரமும் குறுகிய காலத்திலேயே சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. நான் வியாபாரத்தில் முழு கவனம் செலுத்துவதற்காக என் அரசு வேலையை கூட ராஜினாமா செய்துவிட்டேன். ஒரு நாள் இன்கம் டேக்ஸ் சம்பந்தமாக சில விவரங்களை திரட்டுவதற்காக என் நண்பனிடம் கம்பெனியின் கணக்கு புத்தகங்களை கேட்டேன். அதற்கு அவன், இதோ பார், நீ செய்யும் வேலைக்கு உனக்கு எவ்வளவு சம்பளம் வேண்டுமோ அதை கேட்டு வாங்கிக்கொள், கணக்கு வழக்கு பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே என்று அணுகுண்டுகள் வீசுவது போல வார்த்தைகளை வீசினான். கம்பெனியின் செக் புத்தகத்தில் கையெழுத்திடுவதில் ஆரம்பித்து கம்பெனியின் எல்லா உரிமைகளையும் நண்பனை நம்பி அவன் பெயரிலேயே வைத்திருந்ததால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என் மனைவி மற்றும் குழந்தையின் நகைகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் விற்று முதல் போட்டு துவங்கிய என் கம்பெனியிலிருந்து கண்களை துடைத்துக்கொண்டு நான் வெளியே வந்து விட்டேன். நான் உழைத்து வேர்வை சிந்தி உருவாக்கிய கம்பெனி ஒரு சில நிமிடங்களில் என்னிடமிருந்து பறிபோய்விட்டது. இந்த சம்பவம் நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. நான் வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை தொடங்கி இப்போது அது நல்ல லாபத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் என் நண்பன் எனக்கு இழைத்த துரோகத்தை எப்போது நினைத்து பார்த்தாலும் என் நெஞ்சு விம்முகிறது, கண்கள் நீர் சொரிகின்றன. அடுத்து ஒரு இளம் பெண் சொன்னார், நான் ஒருவரை காதலித்தேன், கல்யாணமும் செய்து கொண்டேன். ஆனால் என் மாமியார் மட்டும் கல்யாணத்துக்கு பிறகும் என்னை விரோதமாகவே பார்த்து வந்தார். என் கல்யாணம் நடந்த சில வாரங்களில் என் புகுந்த வீட்டில் மிகப்பெரிய சோகம் ஒன்று நடந்தது. ஆம், என் கணவரின் தங்கை விபத்து ஒன்றில் விதவையானார்.
நான் வந்த நேரம்தான் இந்த விபத்துக்கு காரணம் என்று மாமியார் என்னை சபிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் துக்கம் விசாரிக்க என் உறவினர்கள் வந்தார்கள். அவர்கள் முன்னால் என் மாமியார், தரித்திரம் பிடித்தவளே, நீ அடியெடுத்து வைத்த நேரம்தான் என் வீட்டில் இழவு விழுந்து விட்டது என்று கோரத்தாண்டவம் ஆடினார். அது மட்டுமல்ல, இந்த வீட்டில் உனக்கு இனி இடமில்லை, உடனே வீட்டை விட்டு வெளியே போ என்றும் என்னை பார்த்து கத்தினார். அன்றே நானும் என் கணவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டோம். பிறகு சில வருடம் கழித்து என் மைத்துனர்களுக்கு திருமணம் நடந்தது. என் கணவர்தான் வீட்டில் முதல் பிள்ளை என்றாலும் சொந்த தம்பியின் திருமணத்துக்கே அவருக்கு அழைப்பு இல்லை. பிறகு சில வருடம் கழித்து என் மாமனார் நோய்வாய்ப்பட்டார். நான் என் கணவரோடு அவரை பார்ப்பதற்காக போனேன். மரணப்படுக்கையில் இருந்தபோதும் அவர் கோபம் குறையாமலேயே இருந்தது. மூதேவி, உன் காற்று பட்டாலே என் புருஷன் இறந்து போய் விடுவார், நீ முதலில் வெளியே போ என்றார் மாமியார். நான் வீடு திரும்பியதும் என் கணவரிடம் கதறி கதறி அழுதேன். கொஞ்ச நாட்களிலேயே என் மாமனார் இறந்து போனார். வீட்டின் முதல் பிள்ளையான என் கணவருக்கு அவரது அப்பாவை கடைசியாக ஒரு முறை பார்க்கும் சந்தர்ப்பம் கூட கிடைக்கவில்லை. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. நான் என் மாமியார் வசிக்கும் ஊரிலிருந்து பல 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஹைதராபாத்தில் இப்போது என் குழந்தைகளோடும் கணவரோடும் ஓரளவுக்கு வசதியாகவே வாழ்கிறேன். என்றாலும் என் மாமியார் எனக்கு, என்னை விட என் கணவருக்கு செய்த அவமானத்தை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சு குமுறுகிறது. என்ன செய்வது? இதே ரீதியில் பலர் தங்களின் நெஞ்சில் இருக்கும் வடுக்களை பற்றி சொன்னார்கள். நான் அவர்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல விரும்பவில்லை. உங்களுக்கு பிடிக்காத போர் அடிக்கும் சினிமா ஒன்றின் பெயர் சொல்லுங்களேன் என்று கேட்டேன். அவர்கள் ஆளாளுக்கு ஒரு பெயர் சொன்னார்கள். ஓகே, இந்த சினிமாவின் வீடியோ கேசட்டை தேடி பிடித்து வாங்கி வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து ராத்திரி வரை வீடியோவில் திருப்பி திருப்பி போட்டு பாருங்களேன் என்றேன். ஐயையோ, என்னால் முடியவே முடியாது, முடிகிற காரியமாக வேறு எதையாவது சொல்லுங்கள் என்றார்கள் அவர்கள். நண்பன் உங்களுக்கு செய்த துரோகமும் மாமியார் செய்த கொடுமைகளும் கூட உங்களுக்கு பிடிக்காத காட்சிகள்தான். பிறகு ஏன் அதை உங்கள் மனத்திரையில் மீண்டும் மீண்டும் ஓட்டி பார்க்கிறீர்கள்? பிடிக்காத சினிமாவை பார்க்க மறுக்கும் நீங்கள் விரும்பாத அந்த உண்மை காட்சிகளை ஏன் மீண்டும் மீண்டும் உங்கள் மனத்திரையில் ஓடவிட்டு பார்க்கிறீர்கள்? அதை மறந்துவிடுங்கள், காயம் தானாகவே காய்ந்து உதிர்ந்துவிடும் என்று சொன்னேன். சிறு குழந்தைகள் எப்போதும் கலகலப்பாக இருக்க மிக முக்கிய காரணம், அவர்கள் மனதில் கடந்த காலத்தின் பாரங்கள் எதுவும் இருப்பதில்லை. வேதனை தரும் விஷயங்களை அவர்கள் சில மணி நேரங்களில் மறந்து விடுவார்கள். சந்தோஷமான அனுபவங்களை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லி மகிழ்கிறார்கள். நாமும் குழந்தைகள் போல இருக்க பழகினால் மனதில் பாதிக்கு மேல் பாரம் குறையும், இல்லையா? ஒரே வாக்கியத்தில் சொல்வதென்றால், கடந்த காலம் நமக்கு பாடமாக இருக்க வேண்டுமே ஒழிய பாரமாக இருக்க ஒருபோதும் நாம் அனுமதிக்கக்கூடாது. வால்யூம் 4 சந்திப்போம். விரலாடும் விதம் போலவே காத்தினிலே தென்றல் காத்தினிலே தலதலக்கும் பூங்கொடியே கேளாய் புதுமை இதுதான் என்னவோ புதுமை இதுதான் என்னவோ வானில் வெண்மதியை கண்டு ஏனலைகள் ஆடுவதும் ஆனந்தம் கொண்டு என் காத்தே நீ சொல்லுவார் என்
வீசும் பூந்தென்றல் நீயும் புயலாகி போன தாங்காதம்மா தாங்காதம்மா மணக்கும் ஜாதி முல்ல மயக்கம் தாங்கவில்லை மணக்கும் ஜாதி முல்ல மயக்கம் தாங்கவில்லை மானே எங்கடி போரே மாமே இங்கேயும் வாட மானே எங்கடி போரே மாமே இங்கேயும் வாட காத்திருப்பேனே அன்னவர் வழியில பார்த்திருப்பேனே உவிர்ந்த பாதையில தூவிடுவேனே பொண்ணு என்ற ஆசையில தாவிடுவேனே தள்ளாடும் போதையில தங்கத்தை பகையில கொண்டாட்டம் எனக்கு கொண்டாட்டம் பொல்லாத கோபத்துல முள்ளாக மறையில திண்டாட்டம் எனக்கு திண்டாட்டம் அடிகாந்தத்தை கண்ணோரம் வச்சுத்தானே பாத்தியோ நான் இரும்பாக மாறத்தான் இருமாப்பில் நீ போறியோ அடி என்ன அடி தேரு நீ நில்லாம போற என்ன அடி தேரு நீ நில்லாம போற மானு எங்க அடி போற மாமே இங்கேயும் வாட மானு எங்க அடி போற மாமே இங்கேயும் வாட தவிச்சிருப்பேனே தண்ணி முள்ள போறையில குடிச்சிருப்பேனே தஞ்சாவூர் கதம்பத்தை வாங்கிடுவேனே தாமரைய சூடிக்கொள்ள எழுங்கிடுவேனே மாயூர சந்தையில மயில நீ நிக்கையில கேட்டேனே விலையா கேட்டேனே இதயத்தை பணமாக்கி எண்ணத்தை காசாக்கி தந்தேனே உனக்கு தந்தேனே தேனு வழிஞ்சோடும் குரலத்தான் சிந்தாமணி போறியே நானும் ரொம்ப தாங்கஞ்சுர மிஞ்சித்தானி போறியே அடி என்ன அடி தேரு நீ நில்லாம போற என்ன அடி தேரு நீ நில்லாம போற மானே எங்க அடி போற மாமா இங்கேயும் பாட மானே எங்க அடி போற மாமா இங்கேயும் பாட பொன்னந்தி நேரம் சில்லென்று வீசம் பொன்னந்தி நேரம் சில்லென்று வீசும் பூந்தென்றல் நீயும் புயலாகி போன தாங்காதம்மா தாங்காதம்மா மணக்கும் ஜாதி முல்ல மயக்கம் தாங்கவில்லை மணக்கும் ஜாதி முல்ல மயக்கம் தாங்கவில்லை மானே எங்க அடி போற மாமே இங்கேயும் வாட மானே எங்க அடி போற மாமே இங்கேயும் வாட மணக்கு ஜாதி முல்ல மயக்கம் தாங்கவில்லை மணக்கு ஜாதி முல்ல மயக்கம் தாங்கவில்லை ಪರಿಪೂರ್ಣ ಸುಧಂದಿರ ಮೇರುಗಳು ಭಾರತ
Bye.
வந்தான், நான் போர்க்களமானேன். அவன் போருக்கு போனான், நான் போர்க்களமானேன். அவன் வேல் கொண்டு சென்றான், நான் விழிகளை இழந்தேன். அவன் போருக்கு போனான், நான் போர்க்களமானேன். அவன் வேல் கொண்டு சென்றான், நான் விழிகளை இழந்தேன். அவன் போருக்கு போனான், நான் போர்க்களமானேன். அவன் காவலன் என்றான், நான் காவலை இழந்தேன். அவன் காவலன் என்றான், நான் காவலை இழந்தேன். அவன் காவலன் என்றான், நான் பாடலை மறந்தேன். அவன் தேரும் வராதோ, ஒரு செய்தி சொல்லாதோ. அவன் தேரும் வராதோ, ஒரு செய்தி சொல்லாதோ. அவன் தோளும் வராதோ, ஒரு தூது சொல்லாதோ. அவன் போருக்கு போனான், நான் போர்க்களமானேன். அவன் வேல் கொண்டு சென்றான், நான் விழிகளை இழந்தேன். அவன் போருக்கு போனான், நான் போர்க்களமானேன். இணையாடையை கண்டான், பாவாடையை கண்டான். மணமேடையை மறந்தான், பூவாடையை மறந்தான். என் மனம் அறிவானோ, திருமலர் கொடுப்பானோ. அவன் கண் திறப்பானோ, இரு கை கொடுப்பானோ. என் மனம் அறிவானோ, திருமலர் கொடுப்பானோ. அவன் கண் திறப்பானோ, இரு கை கொடுப்பானோ. அவன் கண் திறப்பானோ, இரு கை கொடுப்பானோ. நான் பாடிய பாடல் மன்னவன் கேட்டான், படையுடனே வந்தான். என் வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான், மலருடனே வந்தான். ஓய், வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான், மலருடனே வந்தான். காதல் திருமகள் கண்ணீர் வடித்தாள், கனவினிலே கண்டாள். காதல் திருமகள் கண்ணீர் வடித்தாள், கனவினிலே கண்டான். இரு கைவேல் கொண்டான், கண்வேல் கண்டான், காலத்திலே வந்தான். கைவேல் கொண்டான், கண்வேல் கண்டான், காலத்திலே வந்தான். வந்தான் என்றதும் மங்கை முகத்தில் செந்தேன் பாய்ந்ததம்மா. அவன் தருவான் ஒரு நாள், பெறுவான் திருநாள், தாமரை மலர்ந்ததம்மா. தருவான் ஒரு நாள், பெறுவான் திருநாள், தாமரை மலர்ந்ததம்மா. கடலில் பாய்ந்தது போலே கலந்து விட்டான் அம்மா.
இனி காவிரி என்றும் கடலிது வென்றும் வேதம் இல்லையம்மா. காவிரி என்றும் கடலிது வென்றும் வேதம் இல்லையம்மா. உயிரை தந்தும் உரிமை காப்போம் எழுக தோழனே. உறவை எண்ணி கலங்கலாமா வருக தோழனே. இறுதி தோல்வி உரிமை போரில் எவர்க்கும் இல்லையே. இமய குன்றம் பொழுதி காற்றில் இடிந்ததில்லையே. ஓ இடிந்ததில்லையே. உயிரை தந்தும் உரிமை காப்போம் எழுக தோழனே. உறவை எண்ணி கலங்கலாமா வருக தோழனே. கிழக்கு வானம் சிவந்திடாமல் விடியும் நாளேது. உதிரம் மண்ணில் இறைத்திடாமல் உரிமை வாழ்வேது. உனக்கு மேலே யாரடா ஒருவன் இருந்தால் கூறடா. இறுதி வரைக்கும் போர்க்களம் இரண்டில் ஒன்று பார்க்கலாம். உயிரை தந்தும் உரிமை காப்போம் எழுக தோழனே. உறவை எண்ணி கலங்கலாமா வருக தோழனே. சிங்கம் போல முழங்கும் முந்தன் முழக்கந்தான் எங்கே. எதையும் தாங்கும் மனதில் இன்று கலக்கம் ஏன் இங்கே. களத்தில் தலைமை தாங்கி வா புரட்சி கொடியை ஏந்தி வா. பழைய புலியே ஓடிவா புதிய பரணி பாடிவா. உயிரை தந்தும் உரிமை காப்போம் எழுக தோழனே. உறவை எண்ணி கலங்கலாமா வருக தோழனே. இறுதி தோல்வி உரிமை போரில் எவர்க்கும் இல்லையே. இமய குன்றம் புழுதி காற்றில் இடிந்ததில்லையே. ஓ இடிந்ததில்லையே. இடிந்ததில்லையே. ஆகாய பந்தலிலே பொன்னுஞ்சலாடுதம்மா. ஆகாய பந்தலிலே பொன்னுஞ்சலாடுதம்மா. ஊர்கோலம் போவோமா உள்ளம் அங்கே ஓடுதம்மா. பூச்சோடி புதப்பட்டு நாச்சோடி மனச்சங்கு கையேந்தி நாம் அங்கே
ஆ